நண்பரே வீலிங் பண்ணிடுறாங்க நண்பரே, பின்னாடி பயங்கர லோடு இருக்கு. இங்கே இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் மேல போனா எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. என்னங்க நேரம் நத்தமா இதுதான் இருக்கு. இவ்வளவு மழை பெஞ்சா எப்படி போறது இந்த இடத்துலலாம்? ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திணறுது மேல ஏறுறதுக்கு. ஐயோ பிடிங்க பிடிங்க, வண்டி வருது. ஐயோ குறுக்க வேற ஆட்டோ வந்துருச்சுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் பிகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோங்க. கோயம்புத்தூரில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் யூடியூப்பர் அவரும், அவரை போய் பார்க்க போகிறோம். நம்ம போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இது மாதிரி ட்ராவல் வீடியோலாம் பார்க்கறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க அந்த பெல் பட்டன் கொஞ்சம் தட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோங்க, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காருங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கர டிராஃபிக் ஆட்டுக்கு அவர் வர வழியில், அதனால் அங்கே இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அவர் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 or 20 minutes ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணுவோம், அவர் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேங்கிறாரு. வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இன்னும் எங்கே போகிறோங்கிறது இன்னும் சரியாக டிசைட் பண்ணவே இல்லை. வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காருங்க. ஏன்னா எனக்கும் தெரில. ஃபஸ்ட்டு பீச்சு போகலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறதுன்னு சஸ்பென்ஸாகவே இருக்குது. அதோட சூப்பர் இடம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். நைட்டு எப்படி இருந்தால் கேம்ப் ஃபயர் போடுறது கன்ஃபார்ம் தாங்க. இந்த கோயம்புத்தூரில் பயங்கரமாக டிராஃபிக் அப்படின்னால அவரால் வர முடியல. அதனால் நம்ம ரேபிடோ புக் பண்ணிட்டு இங்கேருந்து அவர் லொக்கேஷன் சொல்லியிருக்காரு, அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போக போகிறோங்க. ரேபிடோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக எந்த இடம் அப்படின்னா நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. வண்டிக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ டிரைவர் ஃபோன் பண்ணார், ரேபிடோ டிரைவர். அவர் ஃபோன் பண்ணி ஒரு 10 minutes வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயங்கர டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்குங்க. அது நம்ம வரும்போது நல்ல வேலை கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் உள்ளே வந்ததுக்கப்புறம், அதனால் நம்ம ஃப்ரெண்டும் நம்மளால் வர முடியலைங்க. வந்து இறங்கிட்டோங்க. ப்ரோ வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்துட்டு இருக்காராங்க. பாருங்கள், காலைல செம்ம வெயில் அடிச்சுது. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க. கோயம்புத்தூர் சொல்லவா வேணும், கோயம்புத்தூர் தாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கிளைமேட் மாறிடுச்சுங்க சுத்தமாக. நான் வானத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், பாருங்களே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேகம் கருத்துக்கிட்டு இருக்குது. எப்போ மழை வர போகுதுன்னே தெரிலங்க. அதுங்காட்டியும் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பாட்டு, எங்கே போகிறோன்னு இன்னும் சொல்ல அவர் அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. அவர் வந்தால் தான் தெரியுங்க எங்கே போக போகிறோன்னு. வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரட்டும், வந்துட்டு அது யாருன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே, நம்ம கூட பார்த்தீங்கன்னா தமிழ் சோலோ ட்ரக்கிங் அண்ட் கேம்பர் தான் நம்ம கூட இருக்காரு. சத்தி ப்ரோ தான் நம்ம கூட இருக்காரு. அவரை வந்து உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலைன்னா அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே போடுறேன், அதை பார்த்துக்குங்க. அவர் வந்து கேம்பர் வீடியோலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. வீடியோ சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் வேணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பட்டி நாங்கள் போயிட்டு இருக்கோங்க. அட்டப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 55 to 60 kilometers சம்திங் வரும். நான் வந்து எப்படி மேப்பில் போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் தரேன். அந்த ஏரியா வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சீனரியும் அவ்வளோ சூப்பர் நேச்சுரலும் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் யானைகள்லாம் கூட ரோட்டில் போகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோங்க. அதிகமாக யானைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவல்ஸ், தமிழ் சோலோ ட்ராவல்ஸ் சக்தி 2 பேரும் தான் ஒன்றா போயிட்டு இருக்கோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபன் பண்ணுற வீடியோ எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வரும், நீங்கள் பாருங்கள். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தாங்க.
ஃபுல்லா காடு தாங்க. பக்கத்துல எந்த ஒரு கடை அதெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கும். ரோடும் பாத்தீங்கன்னா கீழே அவ்வளோ சூப்பரா போட்டிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த ஏரியால ஃபுல்லா போறதுக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அவ்வளோ மலை நேச்சுரலா இருக்கு பாருங்களேன். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமுமே இருக்கு. அது நடுவுல 2 மலைக்கு நடுவில் அப்படியே கிழிச்சிட்டு உள்ள போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ண போறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. இங்க பாருங்க எவ்வளோ பேர் போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மேலே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து போகிறாங்க மேலே. அந்த சீனரி அங்கே வண்டி ஓட்டுறதுக்காகவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு இங்கே நிறைய பேர் போகிறாங்க. ஒரு வழியா தமிழ்நாட்டோட செக் போஸ்ட்டை பார்டரை கிராஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட செக் போஸ்ட் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிருங்க. போகிற வழியில் அந்த சீனரியில் நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணி ரசிச்சுருவாங்க. நண்பரே வீலிங் பண்ணிடாதீங்க நண்பரே. பின்னாடி பயங்கர லோடு இருக்கு. பின்னாடி வேற லோடு இருக்கா? ஆமா பஸ்ஸுக்காரனே கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா முன்னாடி போயிடுவோம். ஆப்போசிட்ல வந்துகிட்டே இருக்காருங்க. நீங்க இருக்கிறதுனால ஃபுல் வியூவையும் மறைக்கிறீங்க. கீரை டவுன் பண்ணிடுங்க, இழுத்துருங்க. டவுன் பண்ணிடுங்க. பயங்கரமான இதுதான் ஆனைக்கட்டி மலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. அது நாங்கள் மேலே போய் வீடியோ எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் இன்னும் மூணாறுல போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்படிங்களா? சரி சரி. இல்லை மூணாறு நான் போயிருக்கேன். ஆனால் இது மாதிரி போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட போயிருக்கோம். ஃபேமிலி ட்ரிப்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல? கேங்கோட போறது தனியா போறது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. கேங்கோட போனா அவங்கள மட்டும் தான் கவனிப்போம். ஆமா ஆமா. தனியா போனோம்னா எல்லாத்தையும் கவனிப்போம். அதனால குட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போறதுனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பாருங்க வியூலாம் பயங்கரமா இருக்குங்க. எதுலயே பார்க்காத அளவுக்கு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர். ப்ரோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வண்டி சவுண்ட்ல பேசுறது தெளிவா கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதனால வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்க சாப்பிட போவோம். அதுதான் ப்ரோ மைக் போட்டிருக்கோம். கேக்குமா? நீங்க பேசுறது அவ்வளவு கிளியரா இருக்கும். ஓ அப்படியா? ஆமா. ஓகே மக்களே, கிளியரா இருக்கும். அப்புறம் என்ன, கிளியரா இருந்துச்சுன்னா ஓகே தான். வண்டிக்காரர கொஞ்சம் ஓரம் போங்க. ஒரு வியூல போயிட்டு இருக்கிறோம். ஊருக்கு யாரும் வந்துடாதீங்க. யாரும் வந்துடாதீங்க. வியூ கண்ணுக்கு தெரியுது, நீங்க யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? என்ன ப்ரோ? இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? தெரியல, மேப் எதுக்கு உள்ள வச்சானே. ஓமா குத்து மதிப்பா தான் போயிட்டு இருக்கோமா? புரியல. ஒரு குத்து மதிப்பா தான் போயிட்டு இருக்கோம். தான் போயிட்டு இருக்கோம். போங்க. ரோடு எங்க போய் முடியுதோ முதல்ல அந்த ரோட்ல வழியா ஹோட்டல் நிப்பாட்டி இருக்கு. முதல்ல வயிற்றுக்கு சாப்பாடு போடுவோம். எங்க ப்ரோ ஹோட்டலே ஒண்ணுமே இல்ல. இங்க காட்டுக்குள்ள வந்து ஹோட்டல் வந்து ஹோட்டல என்ன பண்றது? ஏதோ இருக்கு கோஸ்ங்களா? இல்லையே, அங்கங்க ரோடு பிரியுது. ஊர்க்காரர வணக்கங்க. சுமதி மருத்துவமனை தோரணையே இருக்காரு. அங்க பாருங்க, அங்க தனியா ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ, ஒரு ஐலாண்ட்ல குடி இருக்க மாதிரி இருக்கிறாங்க. ஆமா ப்ரோ. அண்ணே பஸ்காரண்ணே
நாங்களே ஒரு குத்து மதிப்பா போயிட்டு போயிட்டு இருக்கோம். குறுக்க மறுக்க வந்தா மன்னிச்சு விட்டுருங்க ஏமா, ஏத்தி கீத்தி சாணி ஆக்கிறாதீங்க. விட்டுறாங்க. கிளைமேட் அப்படியே நல்ல சில்லுன்னு மாறிடுச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா கிளைமேட் அப்படியே. என்ன நண்பரே, நைட்டு தூங்குறதுக்கு ஏதாவது போத்திக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்தேன், அப்படியே யோசிச்சேன். இல்ல ஜர்க்கின் ஒண்ணு எடுத்து வந்திருக்கேன். இல்ல பள்ளி கட்டு சபரிமலைக்கு பாட்டு இருக்கு பாருங்கன்னு தெரியல. நடு ரோட்ல தலைவன் பண்ணி போயிட்டு இருக்காப்ல. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஐயோ அவரு நினைப்பாரு, ஏடா ஒண்ணுக்கு போற இடத்துல வைக்கிறா கேமரா கூட நீட்டு. சாமி நான் உங்களை எடுக்கல, நான் மாட்டத்தான் எடுத்தேன். அப்படியே போங்க, ஸ்லோவா போங்க ரைட்டா. நண்பரே நல்லா திருப்புறீங்க போங்க. செம்மையா ஏறுது ப்ரோ. செம்ம வியூ பாயிண்ட். நண்பரே அது என்ன ரெஸ்டாரண்டா? ஆமா ஆமா ரெஸ்டாரண்ட் தாங்க. அங்கங்க சின்ன சின்ன தீவு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி, அங்க ஒரு மலைக்குன்று இருக்கு, இங்க ஒரு மலைக்குன்று இருக்கு. கடவுளின் என்னது சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்கல்ல, கேரளா, அதுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். இங்க பாருங்க அட்டகாசமான ஒரு வியூவா ப்ரோ. இதெல்லாம் என்னது இந்த ஏரியா பேரு? இது ஆனைக்கட்டி ப்ரோ. ஆனைக்கட்டியோட என்ட்ரன்ஸ். இது ஃபுல்லாவே எல்லாமே ஆனைக்கட்டி தான்ங்களா? ஆனைக்கட்டிக்கு சேர்ந்ததுதான். ஆனா இங்க இருக்கிற சின்ன சின்ன ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், அது நமக்கு தெரியல. அது நம்ம ஆனைக்கட்டியோட ரோட்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ இருக்கும். நம்ம கூகுள்ல தான் பாக்கணுங்கிறீங்களா? வண்டியை வேற ஃபுல் பண்ணி வச்சிருக்கோம். வண்டி அடுத்த ரொம்ப பெரிய லாங் வண்டியா. அங்க ஒரு பேக் இருக்கா, இங்க இவ்வளவு லக்கேஜ் இருக்கா, என்கிட்ட எவ்வளவு பேக் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அப்படியே காட்டுங்க நண்பரே, இங்க பாருங்க. சைஸ்க்கு ஒரு பேக் என் தோல்ல இருக்கு. இத்தனையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வண்டியில தான் போயிட்டு இருக்கு. இதுவே குறுக்க வந்துட்டே இருக்குங்களே. எவ்வளவு வண்டி, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. வியூ பாயிண்ட். ஆனா சொல்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. அங்க ஒரு ரெசார்ட் ஒண்ணு இருக்கு. ரெசார்ட் தான் நினைக்கிறேன் நானு. ரெசார்ட் தான். அதான் நிறைய செம்மையா இருக்கு. ஆனா போற வழி எப்படின்னு தெரியல. பாருங்க இங்கே இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் மேல போனா எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கரெக்டா ஒரு ஹோட்டல் பார்த்து வந்து இறங்கியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த இது வயிறு பசிக்குது கத்துது. இன்னும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. வேற காலையில இருந்து சாப்பிடல. அது ஃபுல் வெயிட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. ஹோட்டல் போயிட்டு போறோம். இங்க இதுதான் இருக்கு. சரி இங்கேயே சாப்பிட்டு போயலாம். நைட்டு கேம்பிங்ல போயிட்டு ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. போயிட்டு என்ன இருக்குன்னு கேட்டா சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு கேம்பிங் போகிறதுக்காக டென்னுக்கு எடுத்து இது பண்ணுறதுக்குலாம் சிக்கன் வாங்கியிருக்கோம். அதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க நம்ம நண்பர் போய் உள்ள சிக்கன் கடையில் சண்டை போட்டுக்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம வண்டியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு சின்ன மினி ஆட்டோ மாதிரி இருக்கு. அவ்வளோ இது எடுத்துப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கை பாருங்க எவ்வளோ பெரிய பேக்குன்னு சொல்லிட்டு. இது பேக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ பக்கம் வந்தாலும் வரலாம். செம்ம இதாக இருக்குங்க. சிக்கன் வாங்கிட்டு கிளம்புவோம். இப்பயே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4-5 மணி ஆக போகுது. அது எப்படி போகிறோன்னே தெரில. போகிறவெல்லாம் ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகணுங்க. இப்போ சீக்கிரம் போனால் தான் லைட்டிங் கம்மியாக போது தான் கேம்பிங் வீடியோ எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா எடுக்க கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சிரமங்க. செம்ம ஜாலியாக இருக்காரு நம்ம நண்பர். நண்பர் வாங்கியாச்சா? கறி வாங்கியாச்சுங்களா? விடிய சாப்பிட போறேன். நீ எப்படி 1.5 கிலோ வாங்கிட்டீங்க? 1.5 கிலோ தூக்கம் வரும்போது லெக் பீஸ் ஒரு கடி. நம்மள எதுவும் கடிக்காம இருந்தா சரி. ஆமா ஆமாங்க. ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்களா? ஏங்க வண்டி கிட்டத்தட்ட ஆட்டோ மாதிரி இருக்குங்க. ஏங்க போயிருவோமா?
ஏங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிருவோமா? நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டாரு. நம்ம போய் மேல ஏறணும். அதாங்க இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. பாருங்க ஒரு இடம் இருக்கு, எப்படியாப்பட்ட இடம்னு சொல்லிட்டு இதுலதாங்க நின்று ஏறணும். தாத்தா தாத்தா அது போயிட்டாரு. இல்ல அவரையாச்சும் வீடியோ எடுக்க சொல்லலாம். ப்ரோ திரும்பிட்டு வந்துருவீங்களா? வந்துரு. நம்ம ஆள் பாருங்க திருப்ப முடியாம திருப்பிட்டு இருக்காரு. நண்பரே என்ன ப்ரோ கரெக்டா அங்க வந்து நான் ஒரு பக்கம் ஓட்டினா அது ஒரு பக்கம் போகுது. வந்துருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நின்னுங்க கொடுங்க நண்பரே, நான் முடிச்சுக்க. ஏறி உட்காருங்க. வண்டிக்கு மட்டும் வாய் இருந்தது, வண்டியே கேட்காத கேள்வி கேட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரு. உள்ள போக போறோம், தமிழ்நாட்டை விட்டு பார்டருக்குள்ள போக போறோம். இங்க கூட சேஃப்டி கம்மியா தான் இருக்க மாட்டுக்கு. 2 பேர் வரும். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? கேரளாக்குள்ள வந்துட்டோங்க. கேரளாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். செம்ம சூப்பரா இருக்கு வியூலாம். பாட்டு சீட்டு ஆரம்பமாயிடுச்சுங்க. 6 கோடி ரூபாலாம் பிரைஸ் போட்டு போர்டு வச்சிருக்காங்க. போன தடவை ப்ரோ நான் கேரளா வரும்போது சப்ஸ்கிரைபர் கேட்டாரு, இந்த ஆட்டு சீட்டை பத்தி கொஞ்சம் கிளியரா போடுங்க அப்படின்னாரு. ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு என்ன ப்ரோ நம்ம லைவ் அப்படியே மாறட்டும் அப்படிங்கிறீங்களா? என்னமோ போட்டிருக்கு ஜிலேபியை சுத்தி பிச்சு போட மாதிரி. ஆனா என்னன்னு தெரியல தம்பி. அசால்ட்டா டக்கு டக்கு டக்குன்னு கட் அடிக்கிறாங்க. என்ன ப்ரோ இன்னும் 18 கிலோமீட்டர் ஃபுல்லா இப்படிதான் போகுது ரோடு. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியேதான் இருக்கு. மேப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஜெயிண்டாண்டிக்கா போகுது. மழை பெய்ஞ்சிருக்கு. அதான் மழை இங்கெல்லாம் பேஞ்சிருக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு பேச்சா கூட பிரச்சனை இல்ல. நைட்டு மழை பெய்யுன்னு சொல்றது தார்பாய் எடுத்து வந்து நண்பரே, தார்பாய் போட்டு ஜம்முன்னு கீழே படுத்துற வேண்டியதான். தார்பாய் மேல போட்டுட்டு சரி சரிங்க ஏரியாவை ஸ்பேஸ் பெருசு பண்ணிக்கிறோம். பாருங்க மழை வாசம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. வேற 6 அடி தள்ளி நிற்குது. இருங்க அழகா சரி பண்ணுங்க. அப்படியே நிறுத்துங்க வைப்போம். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா போயிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்காது. என்னோட ஹேண்டில் தான் இருக்காது. கண்ட்ரோல் ஹேண்டில் விட்டு வெளியே போகக்கூடாது. இல்ல அது ஓகே, அதாவது மேட்டு நிறுத்துங்க. பயங்கரமான மழை மூமெண்டா இருந்திருக்கும் போலயே. ஆமாங்க பயங்கரமா பேஞ்சிருக்கு போல. பாருங்க சரியான ஒரு இன்னைக்கு செம்ம ஒரு சீனரி இருக்கு. தண்ணி போகுது, ஓடிட்டே இருக்கு. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் விரட்டி போனோம்னா மழையை பிடிச்சிடலாம் நண்பரே. ஏங்க மழையை பிடிக்கூடாதுங்க, எல்லாம் நடந்து போயிருங்க. மழை எங்க மழையை நடக்காது, மழையை நடையாத வாழ்க்கையாங்க ஒரு வாழ்க்கை. ஐயோ கேமரா நடந்து போயிருங்க. வடிவேலு காமெடி நண்பரே. உண்மையிலேயே மழை துளி விழுகுதுங்க, லைட்டா விழுகுது. மழையை விரட்டி பிடிச்சிட்டுங்க. தெரியுதா மழை துளி விழுகுதா? என் கையில் விழுகுது. ஏங்க இருங்க, யாரும் கூப்பிடுற மாதிரி சவுண்டா இருக்கு. செக் பண்ணிக்கலாம். ஐயோ நண்பரே தண்ணி துளி. ஏங்க லைட்டா பட்டதுக்கே எப்படிங்கிறீங்க? அவர் மழையை போய் நனையணுங்கிறீங்க. அந்த தண்ணி இந்த தண்ணி ஒண்ணா நண்பரே? எல்லா தண்ணி தாங்க போக பாருங்க. ஐயோ விவசாயம் பண்றாங்க பாருங்க. எனக்கு என்னங்க நேரா நத்தமா இதுதான் இருக்கு. இவ்வளவு மழை பெஞ்சா எப்படி போறது இந்த இடத்துலலாம்? அப்படியே போயிட்டு மழை இந்த இடத்துல மழை பெஞ்சா அப்படியே தண்ணி ஃபுல்லா போகும், வண்டிலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணி நிக்குது. இப்ப மழை பெஞ்சு நின்று மாட்டுக்கு.
பாருங்க எவ்வளோ ஒரு வியூன்னு. அது ஃபுல்லா மழை பெஞ்சாலும் இதுல போக முடியாது நண்பரே, வலிக்கிடும் பயங்கரமா. இங்க பாருங்க இப்பயே எவ்வளவு தண்ணி வருதுன்னு மலை மேல இருந்து. அங்க ஒரு டாடா ஏசி திணறுது மேல ஏறுறதுக்கு. சைடு பாருங்க எந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபுல்லா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வியூ ஒன்று பார்த்தோங்க அந்த இடத்துல, டேமோட வியூ. அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்குங்க. பாருங்க பாலம் செம சூப்பராக இருக்குங்களா? யாரோ குளிக்கிறாங்க, அதெல்லாம் அங்கே பார்க்கணும்னா ஏகப்பட்டதான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அம்மாடி சண்டேங்கிறதுனால ஏகப்பட்டதான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்துருக்காங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மலைன்னு. மலையே தெரியல எங்களுக்கு, ஃபுல்லா வருது இந்த வியூ. எங்களுக்கு அமைதியான ஒரு வியூங்க. என்னங்க என்ன சொல்றது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அமைதியா இருக்குங்க. கீழே அப்படியே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு நண்பரே. ஐயோ புடிங்க வண்டி வருது. ஐயோ குறுக்க வேற ஆட்டோ வந்துருச்சுங்க. குறுக்க ஆட்டோ வரல, நாங்க தான் குறுக்க நின்றுட்டு இருக்கோம். ப்ரோ வண்டியை திருப்பியே ஆகணுங்க, வண்டியை திருப்பியே ஆகணும். தூண்டு இடத்துக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு இயற்கையை பார்த்தோன்னே நாங்க பாட்டுக்கு வந்துட்டோங்களா, அதனால என்ன பண்ணணும்னு தெரியல. செம்ம ஒரு வியூங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் இந்த ஏரியா வந்து பாருங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இங்க வந்தே கிட்ட அரை மணி நேரம் லேட் பண்ணி விட்டோம். ஏற்கனவே டைம் மணி எத்தனை, 6 மணிங்களா? மணி எத்தனை? மணி 6 மணி நண்பரே. என்ன மணி கரெக்டா 6 மணி. 6 மணி ஆயிடுச்சு. வந்து இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கு. நான் அங்கிருந்து வேற நடந்து வேற போகணும்னு நினைக்கிறேன். கீழே நண்பர் வேற புயல் வேகத்துல போயிட்டு இருக்காரு. போட்டோஸ் தான் எடுத்தேங்க. போட்டோஸ் எடுக்க சரியான தரமான ஒரு இடம்.